கொண்டிருக்கிறார். அடுத்து என்ன செய்யறாரு கேட்டா, யூசுப் நபி எப்படிப்பட்டவங்க? ஒரு நபி ஒரு பொம்பளைய நாடுனார் என்று சொல்லுகிறார்கள், இது நபிக்கு கொடுக்கிற கண்ணியமா அப்படின்னு ரொம்ப கொந்தளிப்போலம் கேட்டாங்க. கேட்டதுனால நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, இத பத்தி நம்ம மனசால் நினைச்சாருங்கிறோம்ல, இது நபியுடைய கண்ணியத்தை பாதிக்கும்ல. ஆனா இவங்க தப்சீர்ல இவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க? தப்சீர் சொல்ல அவசரப்பட்டாரு. தப்சீர்ல என்ன எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த யூசுப் நபி நாடினார்ந்து வருது என்ன அப்படின்னு இப்னு அப்பாஸ் கேட்கும் பொழுது சொன்னாரா, இஸ்தல்கத் லஹு, அந்த அம்மா இவருக்காக வேண்டி ஒரு மல்லாக்க படுத்து விட்டார். ஓ ஜலச பைன ரிஜிலைஹா, யூசுப் நபி ரெண்டு காலுக்கு மத்தியில போய் உட்கார்ந்துட்டாரு. அவ்வளவு வேலையும் நடந்து போச்சு, கடைசி காரியம் தான் நடக்கலையே தவிர. இது பெருசா? இது கோவம் வரணுமா? மனசால் நினைச்சாரு, அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டான். அது பயங்கரமா நபிமார்களை கேவலப்படுத்திட்டோமா? இவங்க ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய தப்சீர் தப்ரீல என்ன சொல்லி காட்டுறாரு? இப்னு அப்பாஸ் சொன்னதா சொல்லி காட்டுறாரு. அந்த என்ன சம்பவம் நடந்தது என்று சொன்னால் இதை நாங்க ஏத்துக்கறல. ஆனா தப்சீர்ல அசிங்கத்தை காட்டுங்கிறீங்க, அதுக்காகவும் யூசுப் நபியுடைய மேட்டர் எடுத்ததுக்காகவும் சொல்லி காட்டுகிறோம். இஸ்தல்கத் லஹு, அந்த அம்மா மல்லாக்கப்படுத்து ஓ ஜலச பை, இதான் தப்சீரா? இதான் நபியை கண்ணியப்படுத்துறதா? ஓ ஜலச பைன ரிஜிலைஹா. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, இப்னு அபி முலைக்கா சொன்னதா போட்டிருக்கிறாங்க. இஸ்தல்கத் லஹு வ ஹல்ல சியாபஹு, அந்த அம்மா மல்லாக்க படுத்துருச்சு, இவர் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கலட்டி அவிழ்த்துட்டார். அவ்வளவு நடந்து போச்சு, ஆடைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டார். இது அசிங்கமா? மனசால் நினைச்சாருங்க அசிங்கமா? தப்சீர்ல தான் இருக்குது. தப்சீரை சொல்ல தப்சீரை சொல்லுவோம், நேரம் வரணும்னா சொல்லுவோம், கலந்து சொல்லுவோம். ஆனா தப்சீர்ல இல்லாம மதுஹப் கிதாப சொன்னாலும் தலைப்புல உள்ளதுதான். இப்ப தப்சீர்ல என்ன இருக்குன்னு கேட்டா, யூசுப் நபியை கேவலப்படுத்துற விதமாக அந்த பொம்பளை கீழே தள்ளி ஆடைகளை அவிழ்த்து அந்த மாதிரிலாம் என்ன இருக்கிறது வருகிறது. இஸ்தல்கத் லஹு வ ஜலஸ பைன ரிஜ்லைஹா வ ஹல்ல சியாபஹு அவ் சியாபஹா, அவருடைய ஆடை அல்லது அவளுடைய ஆடையும் கூட எல்லாத்தையும் அவுத்து முழு நிர்வாணம் ஆயிட்டாங்க. அது மாதிரி இருக்கிறது. அப்புறம் இன்னொரு என்ன இருக்குன்னு கேட்டா, வ கஅத பைன ரிஜ்லைஹா லியன்ஸா சியாபஹு, அவருடைய அந்த பெண்ணுடைய தொடைக்கு மத்தியில போய் உட்கார்ந்து விட்டு ஆடையெல்லாம் கலட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஜலஸ மின்ஹா மஜ்லிஸர் ரஜுலி மின் இம்ராத்திஹி, ஒரு ஆண் தன் மனைவி இடத்துல போய் நெருங்கும் போது உட்கார்ந்து விடுவான அந்த அளவுக்கு எல்லாம் நெருங்கிட்டாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இது மாதிரி நிறைய இப்னு ஜரீர் தப்ரீல கிட்டத்தட்ட ஒரு 20 அறிவிப்புகளை வரிசையா என்ன செய்யறாரு கொண்டு வர்றாரு. அப்ப யூசுப் நபியை மனசால் நினைச்சாரு, இந்த தப்பு நடக்கும் அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டான் நம்ம எழுதியிருக்கிறோம். இது நபிமார்கள் எல்லாம் கேவலப்படுத்துன்னு சொல்லக்கூடியவங்க. இதுக்கு என்ன இது மாதிரி உதாரணத்துக்கு தப்ரீயை காட்டியிருக்கிறோம். நிறைய தப்சீர்கள் இதை விட வண்டியா இருக்குது யூசுப் நபியை பத்தி. அப்ப அந்த மாதிரி எல்லாம் பொய்களையும் கப்சாக்களையும் நபிமார்களை கேவலப்படுத்துற மாதிரி, அவர் விசாரத்துக்கு நெருங்கிட்டாருங்கிற மாதிரி, தொடையில உட்கார்ந்துட்டாருங்கிற மாதிரி எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு நீங்க என்ன செய்றீங்க? எங்கள்கிட்ட பார்த்துட்டு மனசால் நினைச்சார் என்பதற்கு கேள்வியை கேட்கறீங்க என்பதுதான் இதுக்கு நம்ம பதிலா சொல்லி காட்டுறோம். தப்சீர்னு ஆசைப்பட்டு தப்சீர் வரும், தப்சீர்ல வண்டவாளங்க நிறைய இருக்குது. அப்பப்ப மதுஹபுக்கு தப்சீர் கலந்து வரும். ஒன்னு சாம்பிளுக்கு முதல்ல ஒன்னு போட்டுக்கிட்டோம். தப்சீர சொல்லல ஆசைப்பட்டீங்கல்ல, அதுக்காக வேண்டி தான் அது. அடுத்து என்ன